ஒரு கந்து வட்டி சட்டத்தின்படி பாதிக்கப்பட்ட நபர் யார்கிட்ட புகார் கொடுக்கலாம்? எங்கே போய் புகார் கொடுக்கணும்? நான் பாதிக்கப்பட்டேன்னா யார்கிட்ட போய் புகார் கொடுக்கணும்? சார் இந்த சட்டப்படி இந்த அஃபென்ஸ் காக்னிசபிள் அஃபென்ஸ், அதாவது புலன் விசாரணை செய்யக்கூடிய குற்றம். அதாவது புலன் விசாரணை செய்யக்கூடிய குற்றம்னா ஒரு காவலர் இதுக்காக நீதிமன்றத்தில் அனுமதி வாங்கி விசாரணை செய்யணும்னு அவசியம் இல்லை, அவர் நேரடியாக விசாரிக்கலாம். அதனால் கம்ப்ளைண்ட்டு எங்கே டிரான்சாக்ஷன் அவங்களுக்குள்ளே நடந்துச்சோ, இல்லை 2 பேருக்கும் இவர் திட்டியிருப்பார், அடிக்க போயிருப்பார், காசு தரலன்னு அசிங்கப்படுத்தியிருப்பார், அது மாதிரி அந்த நடவடிக்கை எங்கே நடந்துச்சோ அந்த ஆளுகைக்கு உட்பட்ட காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கலாம், அந்த ஆளுகைக்கு உட்பட்ட நடுவர் நீதிமன்றத்தில் புகார் அளிக்கலாம் சார். ஏன்னா ஒரு சில ஏரியாவில் பார்த்தீங்கன்னா சிட்டி கிரைம் பிரான்ச்சு, டிஸ்ட்ரிக்ட் கிரைம் பிரான்ச்சு, இந்த மாதிரி இடத்துலலாம் கூட இங்கே அவங்க மேலே கந்துவட்டி புகார் வந்திருக்கு, விசாரிக்கணும் வாங்கன்னெலாம் கூப்பிட்றாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த அதிகாரம் உண்டா விசாரணை செய்கிறதுக்கு? அதுதான் சொன்னேன், எங்கே அந்த டிரான்சாக்ஷன் நடந்து அதை பின்னிட்டு அந்த பணம் கொடுத்தவர் பிரச்சனை பண்ணுறாரு, இல்லை நீங்கள் உங்கள் வண்டி வச்சுருப்பீங்க, அந்த வண்டியை பிடுங்கிட்டு போயிருப்பார், ஒரு டிராக்டர் வச்சுருப்பீங்க, அந்த டிராக்டரை பிடுங்கிட்டு போவார், இல்லாட்டினா உங்கள்கிட்ட ஒரு பாண்டு ஷேரு ஏதோ ஒரு மூவபுள் அசட்ஸு எதனால் ஒன்று எடுத்துகிட்டு போகிறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துலையோ அல்ல உங்களை அசிங்கப்படுத்துகிறாரு, 4 பேருக்கு முன்னாடி அவமானப்படுத்துகிறாரு, அப்போ அந்த குற்றம் எங்கே நடக்குதோ அந்த இடத்துல அந்த நடுவர் நீதிமன்றத்துலேயோ அல்லது அந்த ஆளுகைக்கு உட்பட்ட காவல் நிலையத்தில் நீங்கள் புகார் கொடுங்க சார். நன்றி. ரொம்ப தெளிவான விளக்கத்தை கொடுத்தீங்க. அடுத்தது சார், வட்டி தொழில் செய்கிறாப்புல ஒருத்தர், இப்போ நானே வட்டி கொடுற தொழில் செய்கிறேன் அப்படின்னா நான் யாருக்கிட்ட பதிவு செஞ்சுருக்கணும்? சட்டம் என்ன சொல்லுது? நான் பதிவு பண்ணாமல் பண்ணுறாங்க, அது தப்பா இல்லை பதிவு பண்ணிவிட்டு பண்ணுறது எப்படி பண்ணாலும் சரியா? இல்லை, நீங்கள் மணி லெண்டிங் பிஸ்னஸ் பண்ணுனா அதற்கான தமிழக அரசு அதற்குன்னு நியமிக்கப்பட்ட தாசில்தார்கிட்ட நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். வட்டிக்கு விடுறவங்க எல்லாமே ஆமாம் தாசில்தார்கிட்ட பதிவு செஞ்சுட்டு தான் பண்ணணும். அப்படி பதிவு பண்ணாமல் செய்கிறவங்க எல்லாமே சட்டப்படி அவங்களுக்கு தண்டனை இருக்குது, 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும். சரி, அந்த ரூல்ஸ் படி தான் செய்யணும். இப்போ ஏற்கனவே கேள்வி கேட்டேன் நான், ஒரு மாதமாக அளவுக்கு அதிகமாக தனிநபராக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இது இல்லாத கடனாக இருந்துச்சுன்னா, அடமானம் எதுவும் கொடுக்காத இருந்துச்சுன்னா மாதத்துக்கு 1 ரூபா வட்டி வாங்கலாம். மற்றபடி பொருள் எதுவுமே கொடுத்துருந்து அடமானம் செஞ்சுருந்தால் வருஷத்துக்கு 9% வட்டி வாங்கலான்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்கல்ல. இப்படி ஃபாலோ பண்ணலை ஒரு சில நபர்கள் யாருமே எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா குறைஞ்சபட்சம் 2 ரூபா வட்டி 3 ரூபா வட்டின்னு தான் வாங்கிட்டு இருக்காங்க. இப்படி ஃபாலோ பண்ணாத இப்போ 2 ரூபா வட்டின்னு வாங்குறாங்க. 2 ரூபா வட்டி வாங்கினாலுமே அது கந்து வட்டி சட்டத்தின்படி நம்ம புகார் கொடுக்க முடியுமா? அதாவது வருஷத்துக்கு 2 ரூபா மாதத்துக்கு 2 ரூபா வட்டின்னு வாங்குறாங்க. இது பேங்கிங் செக்டாரை பொறுத்தவரையிலையும் இந்த மணி லெண்டர்ஸ்லேயே வரமாட்டாங்க. மணி லெண்டர்ஸ் ஆக்டில் மணி லெண்டர்ஸ்னு ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறதுல இந்த பேங்கிங் இண்டஸ்ட்ரீஸ் வராது. மேலும் அவங்களுக்குள்ள ஒரு ஆர்பிட்ரேஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது இந்த சட்டத்தின் கீழே நீங்கள் ரெமடி தேட முடியாது. அவங்களுக்குள்ள ஒரு ஆர்பிட்ரேஷன் ஒரு பொது ஒரு உடன்படிக்கை இருக்குன்னா அதுக்கு இதில் வராது. மற்றதை தவிர நீங்கள் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டை உண்டீஸ், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு, காசோலைகள், கடனுறுதி சீட்டு, இதன் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட கடனுக்கு இந்த சட்டத்தின் கீழே நீங்கள் நிவாரணம் தேட முடியாது. ஏன்னா நாளைக்கு பின்னிட்டு எல்லாருமே நான் அவர் எக்ஸார்பிட்டன்ட் அதிகமான வட்டி வாங்கினார் அப்படின்னா அந்த சட்டத்தோட அந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் 1881 தன்மைகளை இது நீர்த்து போக செய்யும். அதனால் அதை ஓவர் கம் பண்ணி இந்த சட்டத்தில் நீங்கள் ரெமடி தேட முடியாது. இல்லை சார், இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்குறப்ப எனக்கு ஒரு டவுட் இருக்குது. பெரும்பாலும் கந்து கட்டி விட்ற நபர்கள் பார்த்திங்கன்னா புறநோட் வாங்கிக்கிறாங்க, இல்லை செக்கை வாங்கிக்கிறாங்க. நான் பணம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா உடனே 1 லட்ச ரூபா தர வேண்டிய இடத்துல 10 லட்ச ரூபான்னு போட்டு வசூலுக்கு போட்டுடுறாங்க புறநோட்டை, இல்லை செக்கை வசூலுக்கு போட்டு செக் பவுன்ஸ் கேஸ் போடுறாங்க. இவங்க மேலே நான் கந்து வட்டி சட்டத்தின் கீழே புகார் கொடுக்க முடியாதா? இல்லை, அதை தான் ஆக்ட்லேயே மணி லெண்டர்ஸ்னால் யார் அப்படிங்கிறதையும் இந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பற்றியுமே தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. மேலும் நீங்கள் 2010 ஒரு நீதிமன்றத்தோட தீர்ப்புலையும் தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது. நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பொறுத்தவரை நீங்கள் அந்த சட்டத்தின் கீழே அங்கே கேஸு ட்ரையலில் தான் நீங்கள் அதுக்கான ரெமடியை தேடிக்கலாம். நீங்கள் இல்லை நான் 10,000 ரூபாய்க்கு தான் கொடுத்தேன்,
5000 ரூபாய்க்கு தான் கொடுத்தேன் அப்படிங்கிற ப்ளீயை வந்து நீங்கள் அங்கே தான் எடுக்க முடியுமே ஒழிய இந்த கந்து வட்டி சட்டத்தின் கீழே வந்து நீங்கள் அது சம்மந்தமாக கம்ப்ளைண்ட் இதில் எடுக்க முடியாது. இப்போ கந்து வட்டி சட்டத்தின் கீழே வந்து நான் ஒரு புகாரே கொடுத்துட்டேன், ஸ்டேஷனில் எஃப்ஐஆரே போட்டாங்க, அது வழக்கு விசாரணைக்கு வருது. விசாரித்து அதிகபட்சமாக என்கிட்ட கந்து வட்டியால் என்னை கொடுமைப்படுத்துகிற நபர் மீது என்ன தண்டனை கொடுப்பாங்க? அதான் 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் மற்றும் 30,000 வரை 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை 30,000 ரூபா வரை அபராதம் விதிக்க முடியும். ஒரு சில நபர்கள்லாம் கந்து வட்டியால் குடும்பம் தாங்காமல் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இப்படி தற்கொலைக்கு தூண்டுனாங்கிற வகையிலையும் வந்து கந்து வட்டி சட்டத்தில் எஃப்ஐஆர் போட முடியுங்களா? கண்டிப்பாக எஃப்ஐஆர் போட முடியும். அதாவது இப்போ வந்து ஒருத்தன் வர்றான், அவங்க வீட்டில் வந்து நீ வட்டி கட்ட முடியலையா, அவன் ஃபேமிலியை பற்றி அது தரக்குறைவாக பேசுகிறான், அப்படி நீ வந்து அது இதுன்னு இதை தரக்குறைவாக அசிங்கமாக பேசுகிறான்னு வச்சுக்கோங்க. அது சம்மந்தமாக பின்னிட்டு அவங்க வீட்டில் யாரோ கணவன் அல்லது மனைவி அல்லது அவங்களோட குழந்தைகள் யாருனாலும் இறந்துருந்தால் அந்த மரணத்தை வந்து தற்கொலைக்கு தூண்டுதல் செய்யப்பட்ட மரணமாக அனுமானிக்கணும். ஆட்டோமேட்டிக்காக வந்து அனுமானமே வந்து அது மாதிரி பண்ணி எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணி அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். இது தொடர்பாக சார் இப்போ 2-3 வழக்குகளை நாங்கள் பார்த்தோம். சிவில் நீதிமன்றத்தில் இப்போ நான் 1 லட்ச ரூபா பணம் வாங்கியிருக்கேன், 1 லட்ச ரூபாய்க்கு மேலே அவர்கிட்ட 6 லட்ச ரூபா 7 லட்ச ரூபா கட்டிட்டேன் வட்டின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் அந்த 1 லட்ச ரூபா அவனுக்கு கொடுக்கல. அதனால் நான் கோர்ட்டில் வந்து கந்து வட்டி எக்ஸ்பாண்ட் இன்ட்ரெஸ்ட் வாக்கில் வந்து ஒரு ஓபி ஆட்டை ஏதோ ஃபைல் பண்ணி அந்த 1 லட்ச ரூபா கோர்ட்டில் டெபாசிட் பண்ணுறேன், அவன்கிட்டேருந்து எப்படியாவது என்னை காப்பாற்றுக்குன்னு சொல்லிட்டு சிவில் நீதிமன்றத்தில் ஏதாவது வழக்கு தாக்கல் செய்ய முடியுமா? ஏன்னா சட்டப்படி நிறைய வழக்குகள்லாம் தாக்கல் செய்கிறாங்க, அதோட முடிவுகள் எப்படி இருக்கும்? அதான் எக்ஸார்பிட்டன் இன்ட்ரெஸ்ட் ஓபி அதை வந்து நம்ம தாக்கல் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டு ஒரு பத்திரமோ ஏதோ கொடுத்துட்டு நீங்கள் பணம் கொடுக்குறீங்க, 1 லட்சமோ 2 லட்சமோ பணம் வாங்குறீங்க, நீங்கள் வட்டி ஒரு 3 வட்டி கொடுக்குறீங்க. 3 வட்டின்னு கொடுக்கும்போது 6,000 ரூபா வட்டி கொடுக்குறீங்க. இதுவே ஒரு 5 வருஷம் 10 வருஷம் 6 வருஷம் 7 வருஷம் கொடுக்கும்போது அது பல மடங்காக வந்து முதல் தொகையோட ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ நீங்கள் வந்து அந்த டாக்குமெண்ட் உங்களுக்கு தேவைப்படலாம். அப்போ நீங்கள் வந்து ஒரு எக்ஸார்பிட்டன்ட் இன்ட்ரெஸ்ட் ஓபியை வந்து சிவில் நீதிமன்றத்திலே தாக்கல் பண்ணி நான் அவ்வளோ வட்டி கட்டியிருக்கேன், எனக்கு வந்து இந்த பத்திரத்தை நீங்கள் எக்ஸார்பிட்டன்ட் இன்ட்ரெஸ்ட் இவ்வளோ கவர்மெண்ட்டு போட்டிருக்க இன்ட்ரெஸ்ட் வந்து 9% 12% இந்த பர்சன்டேஜ் பிரகாரம் மிச்சத்தை வந்து என்னோடய இன்ட்ரெஸ்ட் வந்து பிரின்சிபலில் வந்து கழிச்சிட்டு மிச்ச அமௌண்ட்டை நான் டெபாசிட் பண்ண தயாராக இருக்கேன், நீங்கள் வந்து என்னோடய டாக்குமெண்ட்டை திரும்ப வாங்கி கொடுங்கன்னு சொல்லி ஒரு ஓபி போடலாம். இதேமாரி ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா கம்ப்ளைண்ட்டை எடுக்கிறது இல்லை, நீ பணம் வாங்கியிருக்கல பணத்தை திருப்பி கொடு அப்படின்னு தான் ஒரே வாரத்தில் முடிச்சிடறாங்க. இது தொடர்பாக நேரடியாகவே நம்ம குற்றவியல் நீதிமன்றங்களில் நீதித்துறை நடுவர் நீதிமன்றங்களில் வழக்கு தாக்கல் செஞ்சு நம்ம பாதுகாப்பையோ இல்லை பரிகாரத்தையோ தேட முடியுமா? தாராளமாக தேடலாம் சார். இதில் வந்து எக்ஸார்பிட்டன்ட் இன்ட்ரெஸ்ட் ஆக்ட் செக்ஷன் 8 பிரகாரம் நீங்கள் அந்த குற்றவியல் நீதிமன்றத்தில் எங்கே டிரான்சாக்ஷன் நடந்துச்சோ, எங்கே அந்த அஃபென்ஸு எது நடந்ததோ அந்த நீதிமன்றத்தில் வந்து நீங்கள் வந்து அதுக்கான டீட்டெயில்ஸு, நான் இவ்வளோ வட்டிக்கு வாங்கினேன், இவ்வளோ வட்டி கொடுத்துருக்கேன், இன்னென்ன டாக்குமெண்ட்டை கொடுத்துருக்கேன், இன்னென்ன மூவபிள்ஸ் ப்ராப்பர்ட்டி என்கிட்டருந்து தூக்கிட்டு போயிட்டார், இது சம்மந்தமான பர்டிகுலர்ஸை நீங்கள் வந்து அதில் வந்து ஒரு தனிநபர் புகாராக தயார் பண்ணி இவ்வளோ வட்டி கொடுத்துருக்கேன், இந்த வட்டியை வந்து நீங்கள் வந்து பிரின்சிபலை இது அதிகமான வட்டி, இந்த வட்டியை வந்து நீங்கள் பிரின்சிபலில் கழிச்சிக்கிட்டு மிச்ச அமௌண்ட்டை இது பண்ணிவிட்டு என்னோடய மூவபிள் ப்ராப்பர்ட்டியோ அல்லது டாக்குமெண்ட்டை திரும்ப கொடுங்கன்னு சொல்லி நீதிமன்றத்தில் புகார் தாக்கல் செய்யலாம். 15 நாளைக்குள்ளே எதிர்மானதாரருக்கு அவங்க வந்து நம்ம கொடுத்த புகாரை அனுப்பி என்ன ஸ்டேட்மெண்ட்டுன்னு கேட்பாங்க, அதன் பிரகாரம் தீர்ப்பு கொடுப்பாங்க. ஆமாம். இப்போ நிறையா ஃபைனான்ஸ் கம்பெனிலாம் இருக்குல்ல சார், ஏகப்பட்ட கம்பெனிகள் இருக்குது. ஃபைனான்ஸ் கம்பெனி 2 வீலர் லோன் தராங்க, மற்ற கார் லோன் தராங்க, இல்லை இப்போ ஹவுசிங் லோன்லாம் தராங்க. ஆனால் அந்த மாதிரி நபர்களுமே பார்த்தீங்க அப்படின்னா வட்டிக்கு வட்டி போட்டு ஃப்ளாட் இன்ட்ரெஸ்ட் இந்த மாதிரிலாம் போட்டு ஏகப்பட்ட கொடுமைகளை பொதுமக்களுக்கு அப்பாவி மக்களுக்கு இப்போ திடீர்னு சம்பளத்தை பிடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்குது. இந்த மாதிரியான நபர்கள் இந்த மாதிரியான ஃபினான்ஸ் நிறுவனத்தின் மீது இந்த கந்து வட்டி சட்டத்தின் கீழே வழக்கு தாக்கல் செய்ய முடியுமா? அதாவது செக் அண்ட் பேலன்ஸுங்கிறது எல்லா பக்கமுமே இருக்குது. நம்ம வந்து நிறைய பேர் நியாயமாக பணத்தை கொடுக்குறவங்களும் இருக்காங்க, அதை வந்து எவேட் பண்ணுற நபர்களும் அதிலேருந்து தவிர்க்கிற நபர்களும் இருக்காங்க.
அதன் பிரகாரம் நம்ம பார்க்கும்போது இப்போ நீங்கள் ஆர்பிட்ரேஷன் அவங்க நீங்கள் லோன் வாங்கும்போதே ஒரு ஆர்பிட்ரேஷன் அக்ரிமெண்ட்லேயும் கையெழுத்து வாங்கிறாங்க. நீங்கள் ஆர்பிட்ரேஷன் அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டால் இந்த ரெமடியை நீங்கள் வர முடியாது. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், பொதுவார் உடன்படிக்கை சட்டங்கிறது வந்து அந்த ஆர்பிட்ரேஷன் அக்ரிமெண்ட் பிரகாரம் தான் இது. மேலும் இதே நம்ம இன்ட்ரெஸ்ட்டை குறைக்க சொல்லி வந்து நம்ம ஒரு ஓபி போடலாம். ஆனால் அதை வந்து நம்ம வந்து ரைட்டாக கோர முடியாது. இவங்க போட்டிருக்க இன்ட்ரெஸ்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்குதுன்னு ஒரு ஓபி போடலாம். ஆனால் அதை வந்து நம்ம வந்து ரைட்டாக கோர முடியாது. அது டிஸ்கிரிஷனரி தான். நம்ம வந்து கான்ட்ராக்ட் ஆக்டில் செக்ஷன் 74 அதை வந்து நீதிமன்றம் வந்து அதோட டிஸ்கிரிஷனரி பவரில் எந்த அளவில் அதிகமான வட்டிங்கிறத நீதிமன்றம் டிசைட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வட்டி போடும். அது வட்டியை குறைக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. நன்றி. அடுத்து கடைசியாக ஒரே ஒரு கேள்வி. இந்த மாதிரி கந்து வட்டி சட்டத்தின்படி மக்கள் பணம் வாங்குகிறாங்க, இல்லை இது வாங்குகிறாங்க, அந்த மாதிரி நபர்கள் வந்து பாதிக்கப்படாமல் இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் என்ன அறிவுரை சொல்கிறீங்க? அவங்க வாங்கின பணத்தை எப்படி கொடுத்துருந்தா அவங்க நிரூபிக்க முடியும்? ஒருவேளை கந்து வட்டி சட்டத்தை போய் ஒரு புகாரை கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட என்னென்ன ஆவணங்கள் இருந்தால் அவங்களால அந்த மாதிரியான வழக்குகளில் வெற்றி பெற முடியும்? இதில் வந்து இன் ஃபேவர் ஆஃப் வந்து பணம் வாங்குறவங்களுக்காக தான் இந்த சட்டமே. அவங்க பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் சட்டமே ஒழிய இது வந்து மணி லெண்டர்ஸை பணம் கொடுக்குறவங்கள காப்பாற்றுறதுக்கான சட்டம் இல்லை. அதனால் கோர்ட் வந்து இந்த விஷயத்தில் வந்து லீனியண்ட்டாக வந்து மணி அதாவது கடன் வாங்கினவங்களுக்கு தான் சாதகமாக செயல்படும். அதனால் இதில் வந்து அவங்க ஃபஸ்ட்டு ப்ளீயை இவங்க நீதிமன்றத்துலேயோ அல்லது காவல்துறையிலையோ புகார் கொடுக்கும்போது அவங்க வந்து இதுக்கு பொதுவாக வந்து டாக்குமெண்ட்டை வாங்கிக்கிட்டு கடன் அதிகம் அவங்க மணி லெண்டர்ஸ் கொடுக்கறது கிடையாது. அப்படி அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க அதன் பிரகாரம் தான் ஸ்டெப் எடுக்கிறதுக்கு காவல்துறை அறிவுறுத்தணும். இப்போ ஒரு ப்ரொனோட் இருக்குன்னா அந்த ப்ரொனோட் பிரகாரமோ இல்லை செக் இருக்குன்னா அந்த செக்கு பிரகாரமோ தான் ஸ்டெப் எடுக்கணும். அதை விட்டுட்டு அவங்கள வந்து தரக்குறைவாக பேசுகிறது இது மாதிரி பண்ணுறத வந்து காவல்துறை வந்து அவங்களோட மணி லெண்டர்ஸோடு சேர்ந்து செயல்படக்கூடாது. அது செயல்படும் போது அது காவல்துறைக்கு எதிராக நம்ம வந்து தனி புகார் கொடுத்து அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்க முடியும்.